Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம வெஜ் சூப்பி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெஜ் சூப்பி நூடுல்ஸ்க்கு நீங்க நம்ம ரெடிமேடா கிடைக்கிற நூடுல்ஸும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேகி இல்லை டாப் ரமன் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்து நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெய்னி அண்ட் குளிர் காலத்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு டின்னருக்கு ஒரு பர்ஃபெக்டான டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. இந்த நூடுல்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி முட்டை ஆம்லேட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நூடுல்ஸ்லேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாகவும் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இது தனியாக செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வெஜ் சூப்பி நூடுல்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து பட்டாணி இருக்குது. உங்கள்கிட்ட கேப்சிகம், காலிஃப்ளவர், மஷ்ரூம் இருக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக கலந்தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப பிளாண்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் நான் ஒன்றும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதோட திக்னஸ்க்காக. அதனால் நீங்கள் வந்து கலந்து தூள், அதாவது வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்போது நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் வேக வச்சிடலாம். இதில் வந்து பட்டாணி வேகிறதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு பட்டாணி வெந்துடும். அடுத்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நான் 3 பேக்கெட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றதுனால அதுக்கேற்றாப்புல தண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததான் இந்த மேகி மசாலா, அப்படி இல்லைன்னா இந்த நூடுல்ஸ்குள்ளே ஒரு மசாலா வரும் இல்லையா, அதையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற மேகியை சேர்த்துருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட வெஜ் சூப்பி நூடுல்ஸ் தயாராகிருச்சு. இது அப்படியே நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்து நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸே வந்து நம்ம பெரியவங்களுக்கு ஏற்றாப்பில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆம்லேட்டும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரை அவுட் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் சூப்பியாக இருந்துச்சுனாலும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஆம்லேட் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் தண்ணியை ட்ரை அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டின்னர் ரெசிபி தயாராகிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.